வாங்க, சித்தாலப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி. உங்களுக்கான முதல் சுற்றின் முதல் வாய்ப்பு. 1 நிமிட கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. திட்டம், யுகம், பயணம், பட்டம், ஆச்சரியம், வியப்பு, அது என்ன சொல்மா? அது 9 10, வியர்வை, விபத்து, குழந்தை, பருவம், மருந்து, அடுத்தது 10 பருந்து, சட்டிகை, சிட்டிகை, அம்மா, அட்டிகை, என்னம்மா? அட்டிகை, நரகம், பாதாளம், சுவற்றில், ஒட்டடை. கடைசி நொடியில் அந்த விடையை சொல்லி 6 மதிப்பெண்களையும் பெற்றிருக்கிறீர்கள். 6 சொற்களையும் கண்டுபிடித்து விட்டீர்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் புதுசாக ஒரு வியூகம் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களே, பலர் இதை முயற்சி செய்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் அதுலேயும் ஒரு படி மேலே போய் வார்த்தையெல்லாம் 2ஆக வெட்டி உடைச்சி திரும்ப கொண்டு வந்து ஈயாம்பி தலைக்கு. இந்த உத்தி எல்லா சமயங்களையும் கை கொடுக்காது. சில சமயங்களில் சிக்கிடுவீங்க. அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா சொற்களுக்கும் பொருள் விளங்கணுன்றதுக்கு தான் இந்த சுற்றே. அதையும் நீங்கள் விட்டுறக்கூடாது. அட்டிகைக்கு முதல்ல குறிப்பு என்ன கொடுத்த? கட்டிகை. அதில் விடை வந்திருந்தா நான் மதிப்பெண் சட்டிகைன்னு சொன்னேன். அதில் விடை வந்திருந்தா நான் மதிப்பெண் கொடுத்துருக்க மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தேன், 2வது 3வதுல நீ சுதாரிச்சுக்கிட்ட. அதனால உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்தேன். ஒரு பொருள் தெரியாத ஏதோ ஒரு ஓசையில் ஒரு புது சொல்லை சொல்லி விடை வந்தால் அதுக்கு மதிப்பெண் கிடையாது. அம்மான்னு சொன்னியோ, அது அட்டிகை பொருள் தெரியாமல் எதுக்கு அம்மா சொன்ன? ஆவுக்காக. படுபாவி. ஆனால் உனக்கு அட்டிகைன்னா என்னன்னு தெரியுதுல்ல? அதை சொல்ல ஒரு முறை அவ தெரிஞ்சுக்கட்டும் தோழி. கழுத்துல ஒட்டி போடுவாங்கல்ல. வீட்டுக்கு போகிறோன்னே அம்மாட்ட முதல்ல அதை வாங்கி தர சொல்லணும். சரி, அழகாக முயற்சி செய்தீர்கள். நீங்கள் அமரலாம்.